வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது டென்த்து வரலாறு, அதாவது டென்த்து ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 2க்கு ஹிஸ்ட்ரி, அதாவது சோசியல் சயின்ஸ் வந்து நமக்கு 60 கொஷின் இருக்குது. மிஸ் பண்ணாத வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக 60க்கு 60 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கொஷின்லேருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1. ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் கொள்கைக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்தவர். மேலும் இவர் சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர். யார் அப்படின்னா புலித்தேவர். ஆன்சர் பி, புலித்தேவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியவர். திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியவர் பெரியார். வேண்டியவர் யார்? பெரியார். கொஸ்டின் நம்பர் 3. முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்திய தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1989. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கீழ்கண்ட கூற்றுகளை சொந்தக்காரர் யார்? கீழ்கண்ட கூற்றுகளில் சொந்தக்காரர் யார்? பாருங்க, தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் இவர். இவருடைய தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் அப்படிங்கிறது 1926லையும், ராவ் பகதூர் 1930லையும், திவான் பகதூர் 1936லையும் ஆகிய பட்டங்கள் சிறப்பு செய்யப்பட்டார். முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்று ஜீவிய சரித சுருக்கம் என்ற இவரது நூல் 1939 வெளியிடப்பட்டது. 1893 ஆதி திராவிட மகாசன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். ஆன்சர் ஏ, இரட்டைமலை சீனிவாசன். 5வது கொஸ்டின். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா எம்சி ராஜா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் நலச்சங்கம் என்ற அமைப்பில் மயிலை சின்னத்தம்பி ராஜா, அதாவது எம்சி ராஜா துவங்கிய ஆண்டு. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் நலச்சங்கம் என்ற அமைப்பை மயிலை சின்னத்தம்பி ராஜா, அதாவது எம்சி ராஜா துவங்கிய ஆண்டு 1928. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 31/10/2020. 31/10/2020. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள் ஒரு முன்னோடியாக திகழ்ந்த சிங்கார வேலனார் அவர்கள் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்த ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண தொழிலாளர்கள் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்த சிங்கார வேலனார் அவர்கள் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்த ஆண்டு 1923. 9வது கொஸ்டின். தொழிலாளி வர்த்தகத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன், அதாவது ஒர்க்கர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேலர். 10. போரில் ஒரு கை துண்டிக்கப்பட்டதற்கு எதிரியின் கோட்டையின் தான்
நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கும் நமக்கு கிடைத்த பரிசு இது என்று கூறியவர் ஒண்டி வீரர் என்று கூறியவர் ஒண்டி வீரர். வேலு நாச்சியார் முத்து வடுகநாதரின் மகள் பெயர் என்ன? வேலு நாச்சியார் முத்து வடுகநாதரின் மகள் பெயர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார். வெள்ளச்சி நாச்சியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. வேலு நாச்சியாரின் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டையில் படைத்தலைவராக இருந்த யாரிடம் வேலு நாச்சியார் வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார்? சைது. யார் அது? சைது. வேலு நாச்சியாரின் தளவாய் அதாவது இராணுவ தலைவர் யார்? தாண்டவராயர். ஆன்சர் ஏ, தாண்டவராயர். 14. வேலு நாச்சியாரின் ஆட்சியில் உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்தவர் யார்? அப்படின்னா உடையாள். யார்? உடையாள். வேலு நாச்சியாரின் ஆட்சியில் உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்தவரின் பெயர் என்ன? அப்படின்னா உடையாள். அடுத்து 15வது கொஸ்டின். ஆபிரகாம் பண்டிதர் தஞ்சாவூர் சங்கீத வித்ய மகாசன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு மற்றும் முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு. அப்போ சங்கீத வித்ய மகாசன சங்கம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1912. தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது 1943. 1943. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16. மதராஸ் அர்ப்பணிப்பை தடுத்தல் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மதராஸில் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1918 தான் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். திராவிட மொழிகளுக்கு சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கு இடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தவர் ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல். சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் ஆண்டு. சேம்ஸ் போர்டு சீர்திருத்த ஆண்டு 1919. அடுத்து பாருங்கள். தவறான ஆண்டை காண்க. தவறான ஆண்டு புலித்தேவர் நெற்கட்டு சேவலை கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1764. புலித்தேவர் நெற்கட்டு சேவலை கைப்பற்றிய ஆண்டு 1764. புலித்தேவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு 1767. 1767. சரி. காளையார் கோவில் அரண்மனையில் தாக்கிய போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டு 1772. சரி. அடுத்து சி பாருங்க. குயிலை தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு பிரிட்டிஷ்காரன் ஆயுத கிடங்கை அழித்த ஆண்டு 1799. தப்பு. அப்போ சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தீரன் சின்னமலையின் அவரது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஜூலை 31, 1805. அதுவும் சரி. அப்போ தவறானது குயிலி தனக்கு தானே தீ வைத்து கொண்டது தான் தவறானது. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அப்போ பாருங்கள், ஆண்டு மட்டும் மாற்றிருக்கிறாங்க இதுக்கு. ஓகேங்களா? இப்போ தவறானது சொல்லியிருக்காங்களா? இது மட்டும் பாருங்கள். ஆண்டு 1780 தான் சரியான ஆண்டு. இங்கே 79 கொடுத்துருக்கு. அடுத்து 21வது கொஸ்டின். ஆங்கிலேய கட்டபொம்மனிடம் வசூலிக்க வேண்டிய பாக்கி இருந்த தொகை. ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனிடம் வசூலிக்க வேண்டி பாக்கி இருந்த தொகை எவ்வளவுனா 3310 பக்கோடா. 3310 பக்கோடா. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. பாளையம் என்ற சொல் குறிப்பிடுவது ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசு. சரி. அப்போ பாளையங்கிறது என்ன சொல்கிறாங்க? அதை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதிங்கிறாங்க, ஒரு இராணுவங்கிறாங்க, அல்லது ஒரு சிற்றரசுங்கிறாங்க. இது சரி. அடுத்து பாருங்கள்.
ஆங்கிலேயர் போலிக்கார் என்று அழைக்கப்பட்ட பாளையம் என்ற சொல் குறிப்பிடுவது இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசின் கப்பம் கட்டும் குறுநில அரசுன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ மேலே இருக்கிறது ஏவும் சரி, அடுத்தது ஆ ரெண்டுமே சரி. அடுத்து 23வது கொஸ்டின், பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் விஸ்வநாத நாயக்கர். வேலு நாச்சியருக்கு அவரது மக்களுக்கு 8 ஆண்டு பாதுகாப்பு அளித்தவர் யாருன்னா கோபால நாயக்கர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாளையக்காரர் முறையை தமிழகத்துக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். வேலு நாச்சியாருக்கு அவரது மகளுக்கும் 8 ஆண்டு பாதுகாப்பு அளித்தவர் யாருன்னா கோபால நாயக்கர். இப்போ ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாந்தாளர்களின் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு. சாந்தாளர்களின் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1855. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 25. 1854ஆம் ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் யாருடைய தலைமையில் நடந்தன? அதாவது மகாஜன்கள் மற்றும் வர்த்தகக்காரர்களுக்கு எதிராக குறிவைத்து இவை நடந்தன. யாருடையதில்? பீர் சிங். 26வது கொஸ்டின், கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைக்காததாக கூறி சாந்தோழர்கள் கிளர்ச்சி சிந்து கனு என்ற சகோதரர்கள் தலைமையேற்றி நடத்திய ஆண்டு. இந்த சகோதரர்கள் விஷம் தடவிய அம்புகள், கோடாரிகள் மற்றும் கத்திகளை பயன்படுத்தின. எப்போ அப்படின்னா ஜூலை 1855. 27வது கொஸ்டின், கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டை கட்டி அதாவது கூட்டு சொத்து முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர் முண்டா மக்கள். யாரு? முண்டா மக்கள். அடுத்து பாருங்க 28வது கொஸ்டின், முண்டா கிளர்ச்சி பற்றி தவறான கூற்றை காண்க. பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் முண்டா இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்தது. சரி. அடுத்து பாருங்க, 1887ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் அவர்கள் வன்முறையில் கையில் எடுத்தனர். இது தவறு. அடுத்தது 1900 பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டார். பின்னர் சிறையில் உயிர் நீத்தார். சரி. அடுத்து 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் தவறானது, பி தான் தவறானது. அது என்ன தவறானது பாருங்க, ஆண்டு மட்டும் 1889 கிறிஸ்மஸ் நாளில் அவர்கள் வன்முறையில் கையில் எடுத்தனர். இங்கே ஆண்டு பாருங்கள், ஓகேங்களா, 1887ன்னு கொடுத்துருக்கு. அப்போ தவறானது ஆன்சர் பி. அடுத்து 29வது கொஸ்டின், கட்டபொம்மனை அவமானப்படுத்தியதற்காக ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் செய்த பின் அவரது இடத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர் எஸ்ஆர் லூசிங்டன். கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க, திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கி தென்னிந்திய கூட்டமைப்பு சிவகங்கையில் ஏற்படுத்தி அதற்கு தலைமையேற்றியவர் யார் அப்படின்னா மருதுபாண்டியர். 31வது கொஸ்டின், செப்டம்பர் 13, 1799 அன்று கட்டபொம்மனின் அமைச்சராக சிவசுப்பிரமணியன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13, 1799 அன்று கட்டபொம்மனின் அமைச்சரான சுப்பிரமணியனுக்கு தூக்கிலிடப்பட்ட இடம் எந்த இடம்னா நாகலாபுரம். எந்த இடம்? நாகலாபுரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 32. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் கோவை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை
திருநெல்வேலியை நோக்கி செல்ல மே 1799 உத்தரவிடப்பட்ட ஆளுநர் யார்? இந்த படைகளுக்கு தலைமையேற்றவர் மேஜர் பானர்மேன். அப்போ ஆளுநர் யார் அப்படின்னா வெள்ளசெலி பிரபு. ஆளுநர் யார்? வெள்ளசெலி பிரபு. 33வது கொஸ்டின். சிவகங்கையின் மருதுபாண்டியர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரில் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணய்யா ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் நடத்தப்பட்ட பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடும் போர் நடைபெற்ற ஆண்டு 1800. 34. மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்ற பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு. அப்போ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்ற பிரகடனத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு ஜூனு 1801. ஜூனு 1801. அடுத்து பாருங்கள் 35வது கொஸ்டின். ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்பனா? அக்டோபர் 24, 1801. அக்டோபர் 24, 1801. இதேபோல் ஊமைத்துறை சிறைபிடிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்ட ஆண்டு. தலை துண்டிக்கப்பட்ட ஆண்டு அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 1801. அடுத்து 36. தென்னிந்திய புரட்சி என்று தமிழக வரலாற்றை தனித்து பெற்றதாக கருதப்படுவது. தென்னிந்திய புரட்சி என்று தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாக கருதப்படுவது மருது சகோதரனுடைய கழகம். மருது சகோதரனுடைய கழகம். 37. பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தவும் பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் பாளையக்காரர்களின் அனைத்து கோட்டைகளையும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகள் கலைக்கப்படவும் காரணமாக இருந்த கர்நாடகா உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஜூலை 31, 1801. ஜூலை 31, 1801. அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. தவறான கூற்றை காண்க. பாருங்க. தீரன் சின்னமலையினுடைய இயற்பெயர் சரிங்களா சின்னகிரின்னு சொல்கிறாங்க. தவறு. அடுத்து கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொள்ள பாணர் மேனல் தூதனுப்பப்பட்டவர் யாருன்னா ராமலிங்கனார். சரி. சின்னமலை ஒரு கோட்டையை எழுப்பி அங்கிருந்த போரிட்ட இடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது. சரி. வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர் கர்னல் கில்லஸ்பி. வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர் கர்னல் கில்லஸ்பி. ரைட்டு. அப்போ தவறானது ஏ மட்டும்தான். தீரன் சின்னமலையினுடைய இயற்பெயர் சின்னகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும்தான் தவறு. அதாவது தவறான கூற்றை தானே கேட்குறான். தவறானது ஏ மட்டும். அப்போ தீரன் சின்னமலையினின் இயற்பெயர் என்னன்னா சிவகிரி. ஆன்சர் இங்கே பாரு சின்னகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் சரி. தீரன் சின்னமலையினுடைய இயற்பெயர் சிவகிரி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு இயக்க சக்தியாக இருந்த புதிய இராணுவ விதிமுறைகளை வெளியிட்ட தலைமை தளபதி சர்ஜான் கிராட்டக். 40. கர்நாடகா போர்களில் ஈடுபட்டு இருந்தபோது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? ஆற்காடு நவாப். கடனாக பணத்தை வாங்கியவர் ஆற்காடு நவாப். வேலூர் புரட்சியின் முதலில் பலியானவர் டேஸ். முதலில் பலியானவர் யார்னா கர்னல் பேன்கேட் மற்றும் புரட்சியின் போது கொல்லப்பட்ட 23வது படைப்பிரிவை சார்ந்தவர் கர்னல் மீக்கரஸ். அப்போ ஆன்சரு கர்னல் பேன்கேரட்டும் கர்னல் மீக்கரஸ் 2 பேரும் தான் இறந்துருக்காங்க. அதாவது வேலூர் புரட்சியின் போது. கொஸ்டின் நம்பர் 42. வேலூர் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1806 ஜூலை 10. அப்போ சரி. வேலூர் கழகம் 1806 ஜூலை 10 தான் நடைபெற்றது. முதல் மற்றும் 23 படைப்பிரிவுகள் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கி முழக்கத்தோடு புரட்சியின் முதலில் இறங்கினர். எத்தனை பேர்? முதல் 23 படை
பிரிவுகள் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கி முழக்கத்தோடு புரட்சியில் முதலில் இறங்கினர். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஏ, ஆ மற்றும் ஆ இரண்டும் சரி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 43. கொஷின் நம்பர் 43. வேலூர் புரட்சியை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வேலூர் கழகத்தை ஆற்காட்டில் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் கில்லஸ்பி தகவல் கொடுத்தவர் யாருன்னா மேஜர் கூட்ஸ். சரி. அடுத்தது வேலூர் கழக புரட்சியாளர்கள் திப்பு சுல்தான் மூத்த மகன் ஓகேங்களா பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து புலிக்கொடியை ஏற்றி கொண்டனர். அப்போ திப்பு சுல்தானுடைய கொடி புலிக்கொடி கோட்டையில் ஏற்றப்பட்டது. சரி. வேலூர் கழகத்தை அடக்கியதற்காக 7000 பக்கோடாக்களை வெகுமதியாக பெற்றவர் கர்னல் கில்லஸ்பி. 7000 பக்கோடாக்களை வெகுமதியாக பெற்றவர் கர்னல் கில்லஸ்பி. வேலூர் கழகம் புரட்சிக்கு காரணமான ஏற்பாடுகளை செய்தவர் யார் அப்படின்னா ஜோக் ஆடம், ஜோக் ஹமீது மற்றும் ஜோக் கிஷன் மற்றும் ஜமோதர் ஷோக் காசிம். இவங்க தான் புரட்சியை ஏற்பாடு செய்தவர்கள். வேலூர் புரட்சிக்கு பின்பு திப்பு சுல்தானுடைய மகன்கள் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானுடைய மகன்கள் அனுப்பப்பட்ட இடம் கல்கத்தா. இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ ஆன்சரு அனைத்தும் சரி. ஆன்சர் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 44. தவறான ஒன்றை காண்க. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறை செவந்தியும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கி இருப்பதை அறிந்து அவர்களை தமது தலைமையிடம் சிறுவயலுக்கு அழைத்து சென்றவர் யாருன்னா சின்ன மருது. சரி. பாளையக்காரர்களின் கழகம் தோற்றதால் மீண்டும் சிவகங்கை இணைக்கப்பட்ட ஆண்டு 1801. சரி. ஆங்கில மைசூர் போரின் முடிவில் கோயமுத்தூர் இணைக்கப்பட்டது ஆண்டு பார்த்தீங்கன்னா 1788. தவறு எதுவும் இல்லை, அனைத்தும் சரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது மட்டும் சி மட்டும் தவறு. காரணம் என்னென்னு பாருங்கள். இந்த ஆண்டு மட்டும் மாறி இருக்கு. ஆங்கில மைசூர் போரின் முடிவில் கோயமுத்தூர் இணைக்கப்பட்ட ஆண்டு 1798. இங்கே பாருங்கள் 1788 இருக்குது. அப்போ தவறானது சி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. சிராஜ் உத்தௌலாவின் அடக்குமுறையை உள்ளன. அதுக்கு பேர் சகத் சேத் என்போர் யார் அப்படின்னா வங்காளத்துக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பவர். வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46 பாருங்கள். பாராசி இயக்கம் பற்றி கூற்றுகளை ஆராய்க. பாராசி இயக்கம் வங்காளத்தின் கிழக்கு பகுதியில் சாகி சரியத்துல்லா என்பவரால் 1818 ஆண்டு தொடங்கப்பட்டது. சரி. 1831 சாகி சரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த வளர்ச்சிக்கு அவரது மகன் டூடு மியான் தலைமையேற்றார். சரி. அடுத்து பாருங்க. இவர் வரி செலுத்த வேண்டும் என விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். இதுவும் சரி. அடுத்து பாருங்க. அடுத்து சமத்துவ இயல்பான மதம் குறித்து வலியுறுத்திய டூடு மியான் நில விவசாயிகளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். இது தவறு. அடுத்தது 1862 டூடு மியான் மறைந்த பிறகு 1870களில் நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. இது சரி. அப்போ என்ன தப்பு? இந்த 4 மட்டும் தவறு. அப்போ 1, 2, 3 மற்றும் 5 தான் சரி. ஆன்சர் ஏ. அந்த தவறானது பாருங்கள். சமத்துவம் இயல்பான மதம் குறித்து வலியுறுத்திய டூடு மியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. நிலம் எனது யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், விவசாயிகளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆன்சர் இதெல்லாம் ஏ தான் ஆன்சரு.
அடுத்தது 47வது கொஸ்டின். தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனே அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் முதலாக வெடித்த ஆண்டு. தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள ஜூபா என்ற கிராமத்தில் முதலாக வெடித்த ஆண்டு. மே 1875. மே 1875. அடுத்து பாருங்க, பிந்த்ராய் சிங்ராய் தலைமையில் நடைபெற்ற கோல் புரட்சியை ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறைகள் மூலம் அகற்றியது. அப்போ சரி. அடுத்து, கோல் இனத்தவர்கள் அரசு அதிகாரிகள் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக இந்த கிளர்ச்சியை நடத்தினார்கள். சரி. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரியான விளக்கம். காரணம் சரியான விளக்கம். அடுத்து 49. 1824ஆம் ஆண்டு கல்கத்தா அருகே பராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். சரி. அடுத்தது காரணம் பாருங்க, கடல் கடந்து சென்றால் தங்களது ஜாதியை இழக்க நேரிடும் என்று அவர்கள் நம்பினர். 1857ஆம் ஆண்டின் பெருங்கலகத்திற்கான காரணமாக இதுவும் கூறப்படுகிறது. சரி. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரியான விளக்கம். காரணம் சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 50. 1857 மே மாதம் 11 மீரட்டில் இருந்து டெல்லி செங்கோட்டையை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர். இவர்களுக்கு கீழ்கண்ட யார் தங்களுக்கான தலைமை ஏற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா ஷாகின் ஷா ஹி இந்துஸ்தான் ஆக வர வேண்டும் என்று சிலர் அணிவகுத்து சென்றனர். 2ஆம் பகதூர் ஷா. அப்போ டெல்லியை இந்த புரட்சிக்கு டெல்லியில் தலைமை தாங்கியவர் 2ஆம் பகதூர் ஷா தான். 51. தாங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்ட கூட்டம் எது? தாங்கள் இழந்ததை மீட்க ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்ட கூட்டம் எது? தாலுக்தார் விவசாய கூட்டம். தாலுக்தார் விவசாய கூட்டம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 52. இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய கூற்றுகள். இந்திய தேசிய காங்கிரஸ் பாருங்கள், டிசம்பர் 28, 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் அமர்வு நடைபெற்றது. இந்த 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 காங்கிரஸ் அமைப்பில் உருவாக்க ஏஓ ஹிம் தனது சேவைகளை வழங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். சரி. அடுத்து, தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே காங்கிரஸின் ஆரம்பகால குறிக்கோளாக இருந்தது. சரி. அப்போ எல்லாமே சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 53. கல்கத்தாவை தலைமையேற்று நடத்தியவர்களை பொறுத்துக. கல்கத்தாவில் தலைமையேற்று நடத்தியவர்களை கழகத்தை அதாவது சிப்பாய் கழகம் இருக்கு இல்லைங்க, 1857 கழகத்தை 1857வது கழகத்தை தலைமை ஏற்று நடத்தியவர்களை பொறுத்துக. பாருங்கள், கான்பூரில் யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா நானா சாஹிப். யார்? நானா சாஹிப்பு. இவர் கடைசி பேஷ்வா மன்னராக 2வது பாஜிராவினுடைய தத்துப்பிள்ளை. 2வது பார்த்தீங்கன்னா லக்னோவில் யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா ஓகேங்களா, பேகம் ஹஜ்ரத் மகால். அப்போ 1. அடுத்து பார்த்தீங்கன்னா பரேல் என்பது கான் பகதூர் தலைமை தாங்கினார். அப்போ 3. ஜான்சி அப்படிங்கிறது ஜான்சியில் தலைமை தாங்கினது யாருன்னா லட்சுமி பாய். அப்போ 4. பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா, கான்பூரில் தலைமை தாங்கியவர் 2ஆம் பகதூர் ஷானுடைய தத்துப்பிள்ளையான நானா சாஹிப். லக்னோவில் தலைமை தாங்கியவர் பேகம் ஹஜ்ரத் மகால். பரோல கான் பகதூர். ஜான்சியில் லட்சுமி பாய். அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கில அரசின் காலனிகளின் ஒன்றாக இந்திய அறிவிக்கப்பட்ட காரணமாக இருந்த இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நவம்பர் 1858. நவம்பர் 1858. அடுத்து 55வது கொஸ்டின். ஆங்கிலேயர்களின் கொடுமையை கல்கத்தாவில் வாழ்ந்த இந்திய பத்திரிகையாளர் நூலாக
எழுதினார்கள். இதில் தீன்பந்து மித்ரா எழுதிய ஒரு நாடகமான நீல் தர்பன் என்பதன் பொருள் என்ன? நீல் தர்பன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நீல் தர்பன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி. இண்டிகோவின் கண்ணாடி. இண்டிகோவின் கண்ணாடி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56 பொறுத்துக. பாருங்கள், சென்னை வாசிகள் சங்கம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1852. இப்போ 3 கிழக்கிந்திய அமைப்பு எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1866. அப்போ 1 சென்னை மகாசன சபை எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1884. அப்போ 2 அடுத்து பூனா சர்வஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1870. அப்போ 4 பம்பாய் மகாசன சங்கம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1885. அப்போ 5 பாருங்கள். மறுபடியும் சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852. கிழக்கிந்திய அமைப்பு 1866. அடுத்து சென்னை மகாசன சபை 1884. பூனே சர்வஜன சபை 1870. பம்பாய் மகாசன சங்கம் 1885. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4, 5. ஆன்சர் பி. அடுத்தது 57வது, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜாமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டுபவர்கள் யார்? சாந்தாளர்கள். விட்டு விரட்டப்பட்டவர்கள் யாருன்னா சாந்தாளர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. கொஸ்டின் நம்பர் 58, கீழ்கண்டவற்றில் எந்த கோரிக்கையை இந்திய காங்கிரஸ் பின்பற்றவில்லை? இந்திய காங்கிரஸ் பின்பற்றவில்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவையை உருவாக்குவது. ஓகேங்களா? இது மட்டும் தவறு. அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிப்பது. சரி. நிர்வாகத்துறையுடன் நீதித்துறையை சேர்ப்பது. நிர்வாகத்துறையுடன் நீதித்துறையை சேர்ப்பது சரி. ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்திலையும் ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்துவது. அதுவும் சரி. அடுத்து இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது. இதுவும் சரி. அப்போ தவறானது 1 மட்டும். ஆன்சர் ஏ 1 மட்டும். அடுத்து பாருங்கள், 59, வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 20, 1905. வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 20, 1905. மற்றும் வங்காள அதிகாரப்பூர்வமாக பிரிவினை ஆக்கப்பட்ட நாள், அதாவது வங்கப்பிரிவினை ஏற்படுத்தியவர் யாருன்னா கர்சன் பிரபு. அக்டோபர் 16, 1905 தான் அதிபூர்வமாக ஆக்கப்பட்டது. அக்டோபர் 16, 1905. அடுத்தது இயக்கத் தலைவர்கள். பஞ்சாபில் இயக்கத் தலைவர் யாருன்னா பிபின் சந்திரபாலு. பம்பாயில் லாலா லஜபதி ராய். 3 மகாராஷ்டிராவில் யாருன்னா பாலகங்கார திலகர். 1 வங்காளத்தில் பிபின் சந்திரபால். இப்போ 2 மறுபடியும் பாருங்கள், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவில் பாலகங்கார திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபாலு. இப்போ ஆன்சர் 3, 1, 2. 3, 1, 2. அடுத்து பாருங்கள், 61, முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும், அதுவே சுயராஜ்யம் என்ற கொள்கையை தீவிரமாக கொண்டவர் யார்? முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும், அதுவே சுயராஜ்யம் என்ற கொள்கையை தீவிரமாக கொண்டவர் யார்? யாருன்னா பாலகங்கார திலகர். ஆன்சர் ஏ பாலகங்கார திலகர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 62, காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் இந்தியாவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. இதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றது. இவை அனைத்திற்கும் காரணமாக லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு. லக்னோ ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டது? 1916. அடுத்து பாருங்க, கேட்ரி சிங்கானா பகுதி எந்த தாதுவிற்கு பெயர் பெற்றது? தாமிரம். எந்த பகுதி? எதுக்கு? தாமிரம். கொஸ்டின் நம்பர் 64, சுய உதவி என்ற
யோசனையை வேடிக்கையானதாக புறத்தள்ளி அந்நிய பொருள்களை புறக்கணிப்பதில் கவனம் செலுத்தியவர்கள் யார்? தீவிர தேசியவாதிகள். கீழ்கண்ட போரில் தீவிர தேசியவாதி யார்? பிபின் சந்திரபால் தான் தீவிரவாதி. மற்றவங்க எல்லாமே வேறவங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 66. 1916 ஏப்ரல் மாதம் திலகர் முழுவதும் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார். பின்னர் 1916 செப்டம்பர் மாதம் பொறுப்பை ஏற்று தனது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை அடுத்து அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தார். இதன்படி ஆரம்பிக்கப்பட்ட தன்னாட்சி இயக்கத்தின் பெரும்பான்மையான கொள்கை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அப்போ தன்னாட்சி இயக்கம் எங்கிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. மன்னராட்சிக்கும் நிலச்சுவாரத்திற்கும் எதிரான டேஸ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. வா காப்பி இயக்கம். அடுத்து பாருங்க. ஆண்டுகளுடன் பொறுத்துக. 1859 இண்டிகா கிளர்ச்சி, அதாவது இது வேலை நிறுத்த வடிவில் தொடங்கப்பட்டது. சரி, வரிசையாக இருக்குது. 1908 சோட்டா நாக்பூரி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரி. 1885 W பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர். சரி, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. சரி. 1855 சாந்தால் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் சட்டம் நிறைவேற்றிய ஆண்டு 1855. அப்போ வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள். முதலில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. பாரு. மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் முதலில் தனது ஐரோப்பிய அதிகாரத்தை தாக்கினார். அதாவது சிப்பாய் கழகத்தில் முதல்ல மங்கள் பாண்டே என்பவர் தான் முதல்ல ஐரோப்பிய அதிகாரத்தை தாக்கினார். சிப்பாய் கழகத்தின் முதல் நிகழ்வாக இது கருதப்படுகிறது. சரி. அப்போ கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 71. பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் பற்றி 1772 1833 பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாட்டு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை கொண்டவர். இவர் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டினை அல்லது ஒரு கடவுளை வணங்குவது உபதேசித்தாக கூறினார். சரி. அடுத்தது. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்றும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி கூறினார். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு இவருடைய சதி என்னும் உடன்படிக்கை ஏறுமாறு பழக்கத்தை ஒழித்தது சட்டம் ராஜாராம் ராய் முக்கிய பங்கு வகிக்கிறார். சரி. அப்போ சதி ஒழிப்பு எப்போ நடந்ததுன்னா 1829. காரணமானவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அப்போ யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது. இவர் 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாசத்தை நிறுவினார். ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலையும் நிறுவினார். சரி. இவர் எழுப்பிய கல்கத்தா கோவில் எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாக அவமானமாகவும் பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிட்டால் ஆகாது என்று எழுதி வைத்தார். மேலும் அந்த கோவிலின் சிலை எதுவும் வைக்கப்படவில்லை. சரி. இவர் தோற்றுவித்த பிரம்ம சமாசம் உருவ வழிபாட்டை ஆதரித்தது. இது மட்டும் தவறு. அப்போ மேலக்கிறது எல்லாமே சரி. 1, 2, 3 மற்றும் 4 வரைக்கும் சரி. 5வது மட்டும் தவறு. அப்போ 5வது எப்படி தவறு அப்படிங்கிறது சரியானது எப்படின்னா விளக்கம். இவர் தோற்றுவித்த பிரம்மஞான சமம் உருவ வழிபாடை ஆதரிக்கவில்லை. உருவ வழிபாடை இங்கே பாருங்கள் ஆதரித்தது
இங்கே ஆதரிக்கவில்லை. அப்போ தவறானது இது மட்டும்தான். அடுத்து 72வது கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் இறந்த பின்பு அவரது பணிகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர். பாருங்கள் விளக்கம். தேவேந்திரநாத் தாகூர் இவர் ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தையாவார். மேலும் இவர் மிதவாத சீர்திருத்தவாதி. மிதவாத சீர்திருத்தவாதி. அடுத்து 73வது கொஸ்டின். நெற்கட்டு சேவல். நெற்கட்டு சேவல், வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகிய புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகளை யூசப் கான் அல்லது கான் சாஹிப் என்று தமது மத மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர் கட்டுப்பாட்டுக்குள் வந்த ஆண்டு எப்பனா 16/5/1761. 16/5/1761. நிலம் கடவுளுக்கே சொந்தம். நிலம் கடவுளுக்கே சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டூடுமியன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாளையக்காரர்கள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாளையக்காரர்கள் மதுரை நாயக்கர்களாக தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் இருந்தது. சரி. வாராங்கல்லை சார்ந்த பிரதாபருத்துரனின் ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசால் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி. பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்று அரசு காவல் என்று அழைக்கப்பட்டது. சரி. நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்டிருந்த 72 பாளையங்களில் வடக்கு மற்றும் தெற்கு என்ற இரு தொகுதிகளாக பிரிக்க பாளையக்காரர்கள் முக்கியத்துவம் பெற்றன. 2 தொகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இது தவறு. அப்போ ஆன்சர் 1, 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. அப்போ அந்த தவறானது என்னது பாருங்கள். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்டுள்ள 72 பாளையங்கள் கிழக்கு மேற்கு. இது கிழக்கு மேற்கு. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், வடக்கு தெற்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தவறானது இந்த டி மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 76வது. புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட பாளையக்காரர் கூட்டமைப்பு. புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்திய போது அந்த கூட்டமைப்பில் இணையாத பாளையக்காரர் அமைப்பு, அதாவது சிவகிரி பாளையம், எட்டயபுரம், அடுத்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிஞ்சி, இவை அனைத்துமே ஓகேங்களா இணையாத பாளையக்காரர்கள். ஆன்சர் டி. கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவில் ஒன்றிற்கு தலைமையேற்றி நடத்தார்? ஒண்டி வீரன் யாருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றிற்கு தலைமையேற்றி போரிட்டார்? புலித்தேவர் படைக்கு தான் தலைமையேற்று போரிட்டார். அடுத்து பாருங்க. வாகாபி போதனைகளால் ஈர்க்கப்பட்ட இஸ்லாமிய மத போதகர் டிடு மீர் என்பவர் தலைமை ஏற்று நடத்தப்பட்ட பரசத் வகாபி கிளர்ச்சி துவங்கப்பட்ட ஆண்டு 1827. அடுத்து 80வது கொஸ்டின். 1831-32 ஆண்டு நடந்த மிகப்பெரிய பழங்குடியினான கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி நடைபெறாத இடம் எதுனா பீகார். இது எல்லாமே கோல் கிளர்ச்சி நடைபெற்ற இடம், அது மட்டும் பீகார் மட்டும் நடைபெறாத இடம். அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட நம்பிக்கை பற்றி 4 கொள்கைகளை கூறியவர். தொடக்கத்தில் எதுவுமில்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரது அவ்வுலகத்தை படைத்தவர். அடுத்தது, அவர் ஒரு உண்மையின் எல்லையற்ற நாணத்தின் நற்பண்பிற்கு சக்தியின் கடவுளாவார், அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர்,
அருகனை இருப்பவில்லை. நம்முடைய வீடு பெறு இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவரையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். கொஸ்டின் நம்பர் 82. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கேசவ சந்திர சென் பிரம்ம சமாசத்தில் இணைந்த ஆண்டு 1857. சரி. அடுத்தது, பிரம்ம சமாசத்தின் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசேன் சமாதானத்திலிருந்து விலகி புதிய அமைப்பை இந்திய பிரம்ம சமாசத்தை தோற்றுவித்த ஆண்டு 1866. சரி. இதன் பின் தேவேந்திரநாத் தாகூர் அமைப்பை ஆதி பிரம்ம சமாசம் எனப்பட்டது. கேசவ சந்திரசேன் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாசத்திலிருந்து விலகி சாதாரண சமாசம் என அமைப்பை நிறுவினார். இது அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 83. புத்தக ஆசிரியர்கள் பாருங்கள். டால்ஸ்டாய் அவர் எழுதிய புத்தகம் பாருங்கள், கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. அப்போ 2 அடுத்து பாருங்கள், ஜான் ரஸ்கின் அவர் எழுதிய நூல் பாருங்கள், ஆன் டு திஸ் லாஸ்ட். அப்போ 1 தாரோ அவர் எழுதிய நூல் சட்ட மறுப்பு. அப்போ ஆன்சர் 2, 1, 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளின் சொந்தக்காரர். மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை பலர் நாடிய போது இந்து மறை நூல்கள் முற்போக்குனவை என்று வாதிட்டவர். விதவைகள் எரிப்பது, விதவை மறுமணத்தை தடை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்து சான்றுகள் முன்பு வைத்தவர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர். இவர் தலைமையேற்றதன் விளைவாக 1856 ஆண்டு 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் அல்லது விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. சரி. 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. இப்பெருமைக்கு உரியவர் இவரே. யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதாவது பார்த்தீங்கன்னா திருமண வயது சட்டம் இப்பெருமை யாருக்கு உரியதுன்னா இவருக்கு தான் உரியது. அதாவது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்து கொண்டவர்களான ஆர்சி பண்டர்கள், நீதிபதி மகதேவ் கோவிந்த ரணடே ஆகியோர் உறுப்பினராக செயலாற்றிய பிரார்த்தன சமாஜம் ஆத்ம பாண்டுரங்கம் என்பவரால் பம்பாயில் நிறுவப்பட்ட ஆண்டு 1867. கொஸ்டின் நம்பர் 86. ஆரிய சமாசம் பற்றிய கூற்றுக்கள். ஆரிய சமாசம் 1875 துவக்கியவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரது இயற்பெயர் என்னன்னா மூல்சங்கர். மேலும் இது பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எதுனா சத்யார்த்த பிரகாசா. இவருடைய நோக்கம் நேர்மையான கொள்கைகள், ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, நிராகரிப்பு மற்றும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பதாகும். மேலும் இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்தது. இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றும், அதாவது சுத்திகரிப்பு சடங்குகளை வகுத்தார். அப்போ சுத்தி இயக்கமும் இவர் தான் தொடங்கினார். 1893 இந்த இயக்கம் தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பட்டதால் 2ஆக பிரிந்து தயானந்த சரஸ்வதி பின்னர்
பொறுப்பேற்றார். வசீகராக ஆளுமை கொண்ட சுவாமி சரத்தனந்தா. அனைத்தும் சரி. இதில் ஆன்சரு அனைத்தும் சரி. அடுத்தது வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற கருத்தினை முன்வைத்தவர். வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற கருத்துக்களை முன்வைத்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த கடவுளின் திருவிளையாடல் முடிவற்றவை என அறிவித்தவர் ராமகிருஷ்ண பரமாத்தா. காளி கடவுளின் திருவிளையாடல் முடிவற்றது என அறிவித்தவர் ராமகிருஷ்ண பரமாத்தா. தவறான கூற்று பாருங்க. தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஜீவன் என்பது ஜீவன் என கூறியவர் கேசவ சந்திரசேன். ஜீவன் என்பது சிவன் என்று கூறியவர் யாருன்னா கேசவ சந்திரசேன். தவறு. மனிதர்களுக்கு செய்யப்படும் தேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமாத்சார். பஜனை பாடல் மூலம் பேரின்ப நிலையை அடையலாம் என்று கூறிய ராமகிருஷ்ண பரமாசா 1886 இயற்கையை எய்தினார். சரி. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர். சரி. அப்போ தவறானது எது? ஜீவன் என்பது சிவன் என்கிறதா தவறானது. பாருங்கள், ஜீவன் என்பது ஓகேங்களா, ஜீவன் என்பது சிவன் என்று கூறியவர் யார்? ராமகிருஷ்ண பரமாத்தா. இங்கே யார் கொடுத்துருக்குறாங்க பாரு, கேசவ சந்திரசேன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏ மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் தர்ம பரிபால யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் ஸ்ரீ நாராயண குரு. சரி. 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஐயன் காளி. சரி. சமரச வேத சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்தவர் வள்ளலார். எப்பனா 1865. தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு அனைத்து மக்களுக்காக இலவச உணவகத்தை வடலூரில் வள்ளலார் நிறுவிய ஆண்டு 1867. சரி. 1882 பண்டித அயோத்திய தாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிட கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார்கள். சரி. அப்போ ஆன்சரு அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 91. கடுமையான நோயினால் வேதனைப்படுத்துவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லாத நன்மதிப்புகளையும் கலை படைத்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் என்று கூறியவர் திருவருட் பிரகாச வள்ளலார். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ரானடே. ஆங்கிலேயர்கள் ஆதரவு சீர்திருத்தங்களை கால்சா கல்லூரி நிறுவப்பட்ட இடம். ஆங்கிலேயர்கள் ஆதரவுடன் சீக்கியர்கள் கால்சா கல்லூரியை நிறுவிய இடம் அமிர்தசரசு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. பாருங்கள், பொறுத்துக. பாபா தயாள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நிரங்காரி, அதாவது உருவமற்ற இயக்கம், நிரங்காரி இயக்கம் அப்படின்னு கொண்டு வந்தார். 6 பாபா ராம்சிங் அப்படிங்கிறது ராம் சாரி இயக்கம் 1 அடுத்து பார்த்தீங்கன்னா பர்துன்சி சௌரோசி அப்படிங்கிறது ரஹ்மானிய மாஜிதுனாய் சபா, இது 2. அடுத்தது வைகுண்ட சுவாமி பார்த்தீங்கன்னா சமத்துவ சமாஜம் 3 அடுத்து பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம் ராஷ்ரோ கோப்பர் என்ற முழக்கம், அப்போ 4 அடுத்து சிங் சபா அப்படிங்கிறது அமிர்தசரசு 5. அப்போ ஆன்சரு 6, 1, 2, 3, 4, 5. ஆன்சர் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா 95வது கொஷின். அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் திறக்க உந்து சக்தியாக திகழ்ந்தவர். ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்கும் இவர்
அத்வானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவினார். மேலே இருக்கிறது ரைட்டு, அடுத்தது சரி. அயோத்திதாசர் ஜான் ரத்தினம் என்பவருக்கும் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை துவங்கிய ஆண்டு 1882 சரி. திராவிட பாண்டியன் என்ற இதழை துவங்கிய ஆண்டு 1885. திராவிட பாண்டியன் என்ற இதழை துவங்கிய ஆண்டு 1885. ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை துவங்கிய ஆண்டு 1907 தான் ஒரு பைசா தமிழன்கிற பத்திரிகை தொடங்கினார். பௌத்த மதத்தின் வழியாக பகுத்தறிவின் அடிப்படையிலான சமத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவினார். அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சரு அனைத்தும் சரி. அடுத்து 96வது கொஷின். தவறான கூற்றை காண்க. சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றி, பக்தி மார்க்க தத்துவம் பற்றி சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவை ஆற்றிய ஆண்டு 1892 சரி. பூனே சர்வதேசன சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த ரனடே சரி. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கு முக்கிய பங்களிப்பு பிரம்ம ஞான சபை சரி. அகாலி இயக்கத்தின் முன்னோடி அலிகர் இயக்கம் தப்பு. அப்போ தவறானது எது? ஓகேங்களா, டி மட்டும். அகாலி இயக்கத்தின் முன்னோடி யார்? அலிகர் இயக்கம்னு சொல்கிறாங்க. அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. மிக கொடூரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் ஏப்ரல் 13, 1919. மிக கொடூரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் ஏப்ரல் 13, 1919. அடுத்து பாருங்க, சத்தியாகிரகிகளுக்கு பயிற்சியமாக நிகழ்ந்த வினெக்ஸ் குடியிருப்பு டேஸ் ஆண்டில், டால்டாய்ஸ் பண்ணை டேஸ் ஆண்டில் காந்தியடிகள் நிறுவப்பட்டது. பார்த்தீங்க, பயிற்சி பார்த்தீங்கன்னா 1905லையும் 1910லையும் தான் டால்டாய்ஸ் பண்ணை உருவானது. அடுத்து 99. பீகாரில் உள்ள சம்பாரானில் தீன் காயிதா முறை பின்பற்றப்பட்டது. இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்கள் நிலத்தை எவ்வளவு பகுதிகள் அவுரி, அதாவது இந்தியா பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். அப்போ 20ல் 3 பங்கு. அப்போ 20ல் 3 பங்கு. அடுத்து 90வது கொஷின். மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளின் மனநிறைவு பெறாத டேஸ் நடைமுறை வேதாந்தமான மனக்குலத்திற்கு கொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் சுவாமி விவேகானந்தர். அடுத்து பாருங்க, 101வது கொஸ்டின் நம்பர் 101. மேடம் ஹச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் HS ஆல்பர்ட் ஆகியோரால் 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டுள்ள பிரம்மஞான சபை சென்னையில் அடையாறில் மாற்றப்பட்ட ஆண்டு 1886. அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபை கருத்துக்களை தன்னுடைய எந்த செய்தித்தாளின் மூலம் ஓகேங்களா பரப்பினார்? நியூ இந்தியா, காமன்வெல்த், 2 இதுலையுமே பரப்பியிருக்கிறார், A மற்றும் P. அன்னிபெசன்ட் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய எந்த செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார்னா நியூ இந்தியா, காமன்வெல்த். ஆன்சர் C, A மற்றும் B. ஓகேங்களா. ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டனம் செய்து நூலான குளம்கிரி, அதாவது அடிமைத்தனன்னு சொல்கிறாங்க என்ற நூலினுடைய ஆசிரியர் ஜோதிபா பூலே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 104. பிரம்மணாரர் அல்லாத மக்களுக்கு சுயமரியாதையோடு குறிக்கோளுடன் வாழ தூண்டுவதற்கான சத்திய ஜோதக் சமாஜம், அதாவது உண்மையை தேடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை நிறுவிய ஜோதிபாய் பூலே. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளியை பூனேவில் நிறுவிய ஆண்டு 1852. முதல் பள்ளியை நிறுவன ஆண்டு 1852. ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்க்க செய்த சர் சையத் அகமது கான் அலிகர் நகரில் அலிகர் முகமதியர் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவிய ஆண்டு. ஆங்கில ஓரியல் கல்லூரி நிறுவன ஆண்டு 1875. அடுத்த கொஸ்டின் நம்பர் 106.
நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தை செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது. இதை காந்தியடிகள் எப்போது கூறினார்? சம்பாராம் சத்தியாகிரகத்தின் போது. காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கிய கேத்தா சத்தியாகிரகம் மற்றும் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1918. கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக தெரிவித்து நாடு முழுவதும் சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அழைப்பு விடுவித்த நாடு ஏப்ரல் 6, 1919. அடுத்தது அமிர்தசரஸில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டங்களுக்கும் போது ஏப்ரல் 9, 1919 கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னா 2 பேர் கைது செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? டாக்டர் சத்யபாலும் சைபுதீன் கிச்சிலும். அப்போ ஆன்சர் ஏ மற்றும் பி. 2 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. டாக்டர் சத்யபாலு, சைபுதீன் கிச்சிலு. ஓகேங்களா? எந்த சட்டத்தில்? ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்த 2 பேர்த்த கைது செஞ்சுருக்கிறாங்க. டாக்டர் சத்யபாலு, சைபுதீன் கிச்சிலு. அப்போ ஆன்சர் ஏ மற்றும் சி. அடுத்து பாருங்கள் 110வது கொஸ்டின். ஜாலின் வாலாபாய் படுகொலை சம்பவத்திற்கு பின்பு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டது. என்னது? படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டது. படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டது. சரி. பஞ்சாப் குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டனர். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஆ மற்றும் ஆ 2மே சரி. 111வது கொஸ்டின். 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். அந்த மாநாட்டிற்கு 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சௌகத் அலியின் யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார். இதில் எந்த முழக்கத்தை சௌகத் அலி கூறப்படவில்லை? ஓகேங்களா? அதாவது அல்லாஜி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க. அதாவது எதை ஆதரிக்கவில்லை, கூறப்படலை? பாரத் மாதா ஹி ஜெய் அதை தான் கூறவில்லை. அப்போ பாரத் மாதா ஹி ஜெய் தீவிர 3 முழக்கங்களை சௌகத் அலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 112. மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் 1923 ஜனவரி 1 நாள் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினர். பின்னர் 1925 சிஆர் தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவையிலிருந்து விலகி கொண்ட ஆண்டு 1926 தான் விலகி கொண்டது. 1926 விலகி கொண்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 113. பாருங்கள், கீழ்கண்ட ஆண்டுகளில் தவறான ஆண்டு. கீழ்கண்ட ஆண்டுகளில் தவறான ஆண்டு. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய ஆண்டு ஆகஸ்ட் 1, 1920. சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய ஆண்டு செப்டம்பர் 1920. சரி. சேலம் சி விஜயராகாச்சாரியா தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டிசம்பர் 1920. அடுத்தது பர்தோலியில் வரிகோடா இயக்கம் பிப்ரவரி 1921. பர்தோலியில் வரிகோடா இயக்கம் பிப்ரவரி 1921. இது தவறு. அப்போ என்ன கேட்குறான்? தவறானது. ஆன்சர் டி. பர்தோலி இயக்கம் 1922. 1922 தான் பர்தோலி வரிகோடா இயக்கம் தொடங்கப்பட்டது. 114. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள். கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகிய பற்றிய செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காங்கிரஸுக்கு அறிவுறுத்தியவர் யாருன்னா காந்தியடிகள். காங்கிரஸுக்கு அறிவுறுத்தியவர் காந்தியடிகள். அடுத்த 115வது கொஸ்டின். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் போது காவல்துறையால் கொடூரமாக தாக்கப்பட்டு பின்பு சில நாட்களில் உயிரிழந்த தலைவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அதாவது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் போது காவல்துறையால் கொடூரமாக தாக்கப்பட்டு பின்பு சில நாட்களில் உயிரிழந்த தலைவர் லாலா லஜபதி ராய். 116. செப்டம்பர் 20, 1932 நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனித்தொகுதிகள் ஒதுக்கிட்டு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தும் போராட்டத்தை தொடங்கினார். இதனை அடுத்து ஒடுக்கப்பட்ட வகுப்பினான தலைவர்களுக்கு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோடு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கருக்கு இடையான பூனே ஒப்பந்தம் எப்போ நடந்ததுன்னா 1932 செப்டம்பர் 24. செப்டம்பர் 24, 1934 தான் ஓகேங்களா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பூனே ஒப்பந்தம் ஏற்பட்டது. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 117.
அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூட்டினை கூறியவர். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் காந்தியடிகள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 118 பாருங்கள். 1865 ஓகேங்களா, ஆங்கிலேயர் முதலாவது வனச்சட்டம். இப்போ 3 மார்ச் 5 1931 காந்தி ஓகேங்களா இர்வின் ஒப்பந்தம். அடுத்தது ஜனவரி 8 1933 ஓகேங்களா, ஜனவரி 8 1933 ஓகேங்களா, அரசு கோவில் நுழைவு நாள். இப்போ 2 1925 பாருங்கள், அகில இந்திய பொது உடைமை மாநாடு கான்பூரில் சிங்காரவேலன் மேனன் தலைமையில் நடைபெற்றது. 4 1928 அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாய கட்சி 5. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4, 5. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 119 காங்கிரஸ் சமதர்ம சோசியலிச கட்சி தொடர்பு இல்லாதவர். காங்கிரஸ் சமதர்ம சோசியலிச கட்சிக்கு தொடர்பு இல்லாதவர் யாருன்னா சூர்யா சென். மற்றது எல்லாமே தொடர்பு உள்ளவங்க. 1935 ஆண்டில் இந்திய அரசு சட்டத்திற்கு பின்பு 7 மாகாணங்களில் ஆட்சி அமைத்த காங்கிரஸ் அமைச்சர்களின் சம்பளம் எவ்வளோ? 2000 500 குறைந்தது. 2000 குறைந்தது. அடுத்தது 124 கொஸ்டின். 1931 யாரை வீழ்த்தி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரானார்? இதற்கு காந்தியடிகள் ஒத்துழையாம மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் அப்பதவியிலிருந்து விலகி பார்வேர்டு பிளாக் கட்சியை தொடங்கினார். பட்டாபி சீதாராமை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 122 காந்தி சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவிய இடம். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவிய இடம் சிங்கப்பூர். அடுத்த 123 கொஸ்டின். 1942 ஆண்டு வரை திரைமறைவில் இருந்தபடியே வெற்றிகரமாக செயல்பட்ட காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர். காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யாருன்னா உஷா மேத்தா தான் ஓகேங்களா காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் பொறுத்துக. 1929 அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை பகவத்சிங்கு PK தத்து வீசிய ஆண்டு. அப்போது இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்த்தகம் வாழ்க அப்படின்னு முழங்கியிருக்கிறாங்க. எப்போ? 1929. அப்போ 2, 1930 பாருங்கள் ஓகேங்களா. அதாவது சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை சூர்யா சென் அவரது நண்பர்களும் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. 3. அடுத்து பாருங்கள். அடுத்தது அக்டோபர் 17 1940 ஓகேங்களா. அதாவது நான் தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆச்சாரியா வினோபாபான்னு முதல்ல ஆரம்பித்த ஆண்டு 1940 தான் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யாருன்னா ஆச்சாரியா வினோபாபாவே. அப்போ 1. அடுத்தது மார்ச் 22 1942 கிரிப்ஸ் குழு. அப்போ ஆன்சர் 4. அப்போ 2, 3, 1, 4 ஆன்சர். 2, 3, 1, 4 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 125 இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மாலாய் பர்மாவில் இருந்து ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் ஆசன் ஹி பாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜெனரல் மோகன் சிங் என்பவரோட தான் இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்டது. டெல்லிக்கு புறப்படு என்னும் யாருடைய முழக்கம் அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸனுடைய முழக்கம்.
1927 அரசு பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஓர் இடைக்கால அரசுக்கு வகை செய்ய காரணமாக இருந்த வெவல் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 14/6/1945. மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கு யாருடைய தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டது? அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் படம் எல்லைகளை பிரிக்கும் நிர்வாகம், அதாவது ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது யாருன்னா ரெட்கிளிஃப் என்பவரால் தான் எல்லை பிரிக்கும் தலைமை ஏற்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 129. 1920 செப்டம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்தின் அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா. காங்கிரஸ் அமைச்சரவையில் பதவி விலகி நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார்? அப்படின்னா முகமது அலி ஜின்னா. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 131 பொறுத்துக. ஆகஸ்ட் 8 1942. ஆகஸ்ட் 8 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கம் 4, ஆகஸ்ட் 16 1946 நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தது 3, அடுத்து ஜூன் 3 1942 மவுண்ட் பேட்டன் திட்டம். அடுத்து ஜூலை 18 1942 இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. இந்திய சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்னா நவகாளி. எங்கே இருந்தார்? நவகாளி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 133. காந்தியடிகள் முதலாக இனவெறியை எதிர்கொண்ட இடம் தென்னாப்பிரிக்கா. காந்தியடிகளுடைய அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ ஆன்சர் 2மே சரி. ஆவும் 2மே சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 134. டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்போ? அப்படின்னா 1877. அடுத்து சி. சுப்பிரமணியம், எம். வீரவராகாச்சாரியா மற்றும் இவர்களது நண்பர்கள் 4 இணைந்து தி ஹிந்து என்னும் செய்தியை பத்திரிகையை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. அடுத்து பாருங்க, சுப்பிரமணி சுதேசி மித்திரன் என்ற பெயரில் ஒரு பருவ இதழை தொடங்கிய ஆண்டு 1891. இந்தோ சுதேசி மித்திரன் என்ற இதழை 4 இதழாக மாற்றிய ஆண்டு 1899. அப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றுக்குள் சுயராஜ்யவாதி யார்? சுயராஜ்யவாதி எஸ். சத்தியமூர்த்தி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 136. சித்திரவதை ஆணையம் மூலம் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்ட காரணமாக இருந்த சென்னை வாசிகள் சங்கம் கஜுலா, லட்சுமி ரெட்டி, சீனிவாசன் ஆகியோர் துவங்கப்பட்ட ஆண்டு 1852 தான் சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 137. அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்புடைய ஆண்டுகளை பொறுத்துக. 1922 பிப்ரவரி 5 எங்கே அப்படின்னா சௌரி சௌரா இயக்கம் 2, அடுத்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 மாகாணத்தில் சுயராஜ்யம் அறிமுகம் செய்யப்பட்டது 1, இந்திய அரசு சட்டம் 1919 ஓகேங்களா, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது அப்போ 3, 1932 ஜனவரி 4 ஓகேங்களா, அதாவது படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு காந்தி கைது செய்யப்பட்டார் அப்போ 4, அடுத்து 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது 5. அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4, 5 2, 1, 3, 4, 5. அடுத்த கொஸ்டின் நம்பர் 138. மே 16, 1884 துவங்கப்பட்ட சென்னை மாகாண சபையின் தலைவராக பொறுப்பேற்றவர் பி. ரங்கையா. 139 தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டனர். சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாடு மிதவாதி V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரி, P.S. சிவகாமி, V. கிருஷ்ணசாமி, T.R. வெங்கட்ராமன், G.A. நடேசன், D.M. மாதவராய் மற்றும் சுப்பிரமணியம் ஆகியோர். ஓகேங்களா, கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர் A. அடுத்த 140வது கொஸ்டின். டேஸ் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட
ஆற்றிய சொற்பொழிவு இளைஞர்களுக்கு கவர்ந்தன. இதனால் சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர். யாருன்னா பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் போது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 141. தவறான கூற்றை காண்க. தவறான கூற்றை காண்க. இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மொத்தம் 72 பிரதிநிதிகள், 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாடு 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்றது. சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது மாநாடு கோபாலகிருஷ்ண கோகோடா தலைமையில் 1887 சென்னையில் 1000 விளக்கு ஏற்று பாகிஸ்தான் தோட்டத்தில் நடைபெற்றது. இதெல்லாம் மக்கீஸ் எந்த தோட்டம்? மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. தவறு. வஉசி காளியா லாவா என்ற 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு இடையே ஓட்டினார். சரி. அப்போ தவறானது எது? சி மட்டும்தான் தவறானது. என்ன தவறு? கோபாலகிருஷ்ண கோகிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது கிடையாது. பக்ருதீன் தியாப்ஜி. யார்? பக்ருதீன் தியாப்ஜி என்பவர் தான் இந்த 3வது மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், பக்ருதீன் தியாப்ஜி. அப்போ ஆன்சர் சி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், தொழிலாளர் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஸ்மார்ட்ஸ் காந்தி ஒப்பந்தம். ஜாலின்வாலாபாய் படுகொலை அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன், அதாவது நைட் விட்டு பட்டம்னு சொல்கிறாங்க, வீர திருமகன் அல்லது நைட் விட்டு பட்டம் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தார். சரி. அதே மாதிரி ஹெய்சார் இ ஹிந்த் பட்டத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்தார். சரி. இந்திய அரசியல் சாசனம் சீர்திருத்தத்துக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையக்குழு, ஓகேங்களா, சைமன் குழு தலைமையில் சைமன் குழு அமைக்கப்பட்ட நாள் நவம்பர் 8, 1929. சரி. இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாவதை கருத்தில் கொண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையான கமிட்டி நேரு அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆண்டு தான் தப்பு. ஓகேங்களா? அப்போ 4வது மட்டும் தப்பு. தவறு 4 மட்டும். ஆண்டு பாருங்கள், 1928. அங்கே 26ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 143. ஜனவரி 26, 1930 நாள் சுதந்திர தின நாளாக அறிவிக்கப்பட்ட காரணமாக இருந்தது. 1929 டிசம்பர் மாதத்தில் லாகூர் நடத்தப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் ஜவஹர்லால் நேரு. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரகத்தை முகாமை அமைத்தவர் கே நாகேஸ்வர ராவும் டி பிரகாசமும். ஆன்சர் சி மற்றும் ஏ. ஏ மற்றும் பி. ஆன்சர் ஏ மற்றும் பி. கொஸ்டின் நம்பர் 145. உப்பு சத்தியாகிரகம் பற்றிய கூற்றுகளில் தவறானது. உப்பு சத்தியாகிரகம் பற்றி கூற்றுகளில் தவறானது. 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை காந்தியடிகள் மார்ச் 12, 1930 தொடங்கினார். காந்தியடிகள் தனது 61வது வயதில் 24 நாட்களில் 241 மைல்கள் தொலைவில் யாத்திரையை நடந்து சென்று தண்டி கடற்கரையில் ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறிய நாள் ஏப்ரல் 5, 1930. அடுத்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து வேதாரண்யம் வரை சத்தியாகிரகத்தை யாத்திரத்தை நடத்தியவர் ராஜாஜி. தவறு. ஆன்சர் சி. வடமேற்கு எல்லை பகுதியில் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை ஏற்றி நடத்தியவர் கான் அப்துல் காதர். இவர் தான் எல்லை காந்தின்னு சொல்கிறாங்க. இவரை எல்லை காந்தி. அப்போ தவறானது பாருங்கள். ஓகேங்களா? சி தான் தவறு. அதாவது தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை தான் சரியான ஆன்சர். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர் ராஜாஜி. செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்படும் குடை கிட் பட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யாருன்னா கான் அப்துல் காபர் கான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. வட்டமேஜை மாநாடு பற்றி கூற்றுகளை ஆராய்க. முதலாவது வட்டமேஜை மாநாடு நவம்பர் 30 பிரிட்டிஷ் பிரதமரான ராம்சோ மெக்டோனோ மாகாண சுயராஜ்யம் கூடிய மத்திய அரசு யோசனை அறிவித்தது. எந்த முடிவும் எட்டவில்லை. சரி. அடுத்தது இரண்டாவது வட்டமேஜை மாநாடு செப்டம்பர் 7, 1931. இதில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். சிறுபான்மையருக்கான தனி தொகுதி வழங்குவதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. இதன் விளைவாக இரண்டாவது வட்டமேஜை மாநாடு எந்த முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. இதுவும் சரி.
மூன்றாவது வட்டமேஜை மாநாடு 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை நடைபெற்றது. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டியதால் காங்கிரஸ் இந்த மாநாட்டிற்கு பங்கேற்கவில்லை. சரி, அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 148. ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களுக்கிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதை நோக்கமாக கொண்ட பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பினை நீலகண்ட பிரம்மச்சாரி வேறு சிலரும் துவங்கிய ஆண்டு. அப்போ பாரத மாதா சங்கம் 1904 தான் தொடங்கப்பட்டது. 149வது கொஸ்டின். 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. பின்பு முதலாவது முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஏ சுப்ராயலு. இவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 150. ஓகேங்களா? புரட்சிகர தேசியவாதிகள் பாதுகாப்பான புகலிடமாக இருந்த இடமான பாண்டிச்சேரி வழியாக புரட்சிகர நூல்களை சென்னையில் விநியோகம் செய்தவர்கள் பொருந்தாதவர் யாருன்னா அரவிந்த கோஷ். மீதி எல்லாமே ராஜன், ஆச்சாரியா, சுப்பிரமணியம், இவங்க எல்லாமே ஓகேங்களா, அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து புரட்சிகரமான நூல்களை சென்னையில் விநியோகம் செய்தவர்கள். அடுத்தது பாருங்கள். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் ஜூன் 17, 1917 டேஸ் மாவட்ட ஆட்சியாளரான ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சந்தித்து சுட்டு கொன்றார். பின்னர் தன்னைத்தானும் சுட்டு கொண்டார். எந்த இடத்துலனா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், அதாவது ஆஷ் துறைய சுட்டு கொண்டது வாஞ்சிநாதன். எப்போ அப்படின்னா ஜூன் 17, 1911. அடுத்த 152வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 152வது கொஸ்டின். அன்னி பெசன்ட் கூற்றுகளில் தவறானது. பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறினார். சரி. 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைந்த தொகையான பெருமளவு பணத்தை செலுத்தி அறிவுறுத்தப்பட்டார். சரி. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்று இந்திய ஒரு தேசம் என்ற 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்து பிரச்சாரங்களை எழுதினார். சரி. பாருங்கள். 1918 தன்னாட்சி இயக்கத்தை, ஹோம்ரூல் இயக்கத்தை தொடங்கினார். தவறு. ஆண்டு மட்டும் மாற்றிட்டாங்க பாருங்கள். 1916, இங்கே 1918. அப்போ தவறானது ஆன்சர் டி. தன்னுடைய திட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதை அன்னி பெசன்ட் துவங்கிய செய்தித்தாள் நியூ இந்தியா, காமன்வெல், ஏ மற்றும் பி. நியூ இந்தியா, காமன்வெல் 2 பத்திரிக்கை, ஏ மற்றும் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 154. 1916 ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிட சங்க தங்கும் விடுதி திராவிட இல்லத்தை நிறுவியவர் சி நடேசனார். 155வது கொஸ்டின். சென்னை திராவிட கழகம் 1912 சி நடேசன் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இதேபோல் சி நடேசன், DM நாயர், பி தியாகராஜர் ஆகியோர் தலைமையில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 20/11/1916. 20/11/1916. அதாவது தென்னிந்தியா நில உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது 20/11/1916. அடுத்த கொஸ்டின் நம்பர் 156. கான்பூர் படுகொலை சம்பவத்திற்கு பிறகு ஜேம்ஸ் நீல் என்ற ஆங்கிலேய வீரர் கொடூரமாக நடந்து கொண்டார். இவருக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கில அரசு சிலை வைத்திருந்தது. இதை எடுக்க கோரி போராட்டத்தில் மேற்கொண்டனர். பின்னர் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இந்த சிலை அகற்றப்பட்ட சென்னை அருங்காட்சியகத்தில் கொண்டு செல்லப்பட்ட ஆண்டு 1937. சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் குழு உருவாக்கப்பட்டது? அப்போ சைமன் குழு யாருடைய தலைமையில் எதிர்ப்பு பண்ணது? எஸ் சத்தியமூர்த்தி. எப்போனா 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னை வந்தபோது குழுவிற்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. அதாவது சைமானே திரும்பி போ அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. 158. ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றிய ஆண்டு. இந்த நாளை விடுதலை நாடாக அறிவித்தாங்க. எப்போ? 1930 ஜனவரி 26. 159. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் ராஜாஜி.
வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் தாமாகவே வந்த 1000 தொண்டர்கள் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டன. 1900 அதுவும் ரைட்டு. 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சை மாவட்டத்தில் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. அந்த அணிவகுப்பிற்காக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் உண்டு வருது என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் பாடியிருக்கிறாரு. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்த 160வது கொஸ்டின். உப்பு சடங்குகளை மீறியதற்கான அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. உப்பு சடங்குகளை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் கொடியை ஏற்றியவர் ஆரியா என்ற அழைக்கப்பட்ட பாசியம். ஆரியா என அழைக்கப்பட்ட பாசியம்தான் புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் கொடியேற்றியவர். 162 தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தினை தலைமையேற்றி நடத்தியவர் ராஜாஜியும் பெரியாரும். ஆன்சர் ஏ மற்றும் பி. அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டில் தலைமையேற்றீங்கன்னா ராஜாஜியும் பெரியாரும். 163வது கொஸ்டின். வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றி பின் செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை வழங்கியவர். செய் அல்லது செத்து மடி என்னும் இயக்கத்தை வழக்கத்தை முழங்கியவர் காந்தியடிகள். 164 சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்தார்? மேலும் இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்புகளை ஈடுபாடு செய்த விற்பனை வரியை அறிமுகம் செய்தினார். அப்போ ஓகேங்களா, மதுவிலக்கு பிரச்சாரம் எங்கன்னா சேலம் தான். அது தான் தொடர்புடையவர்களை பொறுத்துக. நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி வாடியா சென்னை தொழிலாளர் சங்கத்தை தொடங்கிய முன்னோடி. அப்போ 3. இப்போ ராஜாஜி பார்த்தீங்கன்னா சென்னையின் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் 2. அடுத்தது யாகுப் காஷன் முஸ்லிம் லீக்கினை சென்னை கிளையில் நிறுவியவர் 4. அப்போ ஆன்சர் 1, 3, 2, 4. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 166. ஆண்டுகளை பொறுத்துக. 1922 ஜனவரி 13 வெல்சி இளவரசர் வருகை புரிந்தல். வெல்சி இளவரசர் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தார். 21 சென்னை இந்தியாவுக்கு வருவார். 23 தான் தமிழ்நாட்டுக்கு வருவார். 21 தான் வெல்சி இளவரசர் வருகை புரிவார். 22 தான் தமிழ்நாடு வருவார். 1922 சௌரி சௌரா இயக்கம். 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரம் தனது இலக்கு என அறிவித்த ஆண்டு. அடுத்து 1929 லாகூர் காங்கிரஸ் நடைபெற்ற மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் முழுவதும் என இலக்கு நிறைவேற்றப்பட்டது. சரி, அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4. ஆன்சர் 1, 2, 3, 4. ஆன்சர் டி. அடுத்த 167வது கொஸ்டின். தவறான ஆண்டினை கண்டறிக. தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் கோவாவில் வெளியிட்ட ஆண்டு 1578. சரி. முழுமையான அச்சகம் சீகன் பால்கே என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது 1809ங்கிறாங்க. தப்பு. அடுத்தது திருக்குறள் முதலில் பதிப்பிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. சரி. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கிய ஆண்டு 1925. சரி. பாருங்கள், தவறானது பி மட்டும்தான் தவறானது. அதாவது சீகன் பால்கு அச்சுக்கூடத்தை எங்கே நிறுவுறான்னா தரங்கம்பாடியில் 1709. அங்கே பாருங்கள் 1809 கொடுத்துருக்குறாங்க. தவறானது ஆன்சர் பி. அடுத்தது 168 பனையோலைகளால் கையால் எழுத பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களுடன் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம் ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரனார். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 169. சீவக சிந்தாமணி 1887, பத்துப்பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பாமாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்கரநூறு 1903, 1810 1904 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டவர் யார்? இவர் தமிழரின் மீனாட்சி சுந்தரனின் மாணவர் ஊவேசா. ஆன்சர் ஊவேசா. 170 தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழிகளுக்கு குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்பங்களோடு தொடர்பில்லாதவை என்ற கோட்பாட்டை உருவாக்கிய F.W. எல்லிஸ் என்பவர் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய ஆண்டு
1816. 171வது கொஸ்டின், திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல். கால்டுவெல் என்பவர் தான் திராவிட ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். அடுத்து 172, கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கடையடைப்பை வேலை நிறுத்தங்கள் நடத்தப்பட்ட ஆண்டு 1919 ஏப்ரல் 6. 173, டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை 1936 தமிழில் பதிப்பித்தவர் பெரியார். தமிழில் பதிப்பித்தவர் பெரியார். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 174. ஓகேங்களா, சித்திர புத்திரன் என்னும் புனைப்பெயர் கட்டுரை எழுதியவர் யாருன்னா பெரியார். 175, சுயராஜ்ய கட்சியை துவங்கியவர் மோதிலால் நேரு, சித்தராஞ்சல் தாஸ். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றியவர் ஓகேங்களா சீனிவாசனா மற்றும் ராஜாஜி. இப்போ 2வது தப்பு, ஃபர்ஸ்ட் இது மட்டும் சரி. ஆன்சர் ஏ சரி, பி தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 176, செங்கன்னூர் இன்றைய கேரளா மாநில ஆலப்புழா சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் ஓகேங்களா ரோஜாப்புத்துறை என மக்களால் அழைக்கப்படுகிறார். சரி. இவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் நோக்கங்கள் மக்களுக்கு கொண்டு சென்றார். கூட்டும் காரணமும் சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 177, தவறான ஒன்றை காண்க. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கி கலிபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. சரி. கலிபா பதவியை மீட்கப்பட்டதற்கு கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. சரி. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலான் சௌகத் அலி தலைமையேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. சரி. கிலாபத் இயக்க எழுச்சி நடவடிக்கை முக்கிய மையமாக நிகழ்ந்த இடம் மக்கில் நகர். இது மக்கிஸ் நகர்னு சொல்கிறாங்க, தவறு. அப்போ தவறான கூற்று ஆன்சர் டி. அந்த மக்கிஸ் நகர் கிடையாது, இடம் வாணியம்படி தான் சரி. அடுத்து 178வது கொஸ்டின் நம்பர் 178வது கொஸ்டின் ஓகேங்களா, கூற்றுகளுக்கு சொந்தக்காரர். அதாவது தூய்மைவாதத்தின் தந்தை என்னும் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கி என கருதப்படுகிறார். பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார். இளைஞராக இருந்தபோது சித்தாங்க தீபிகா என்ற பத்திரிகை பணிபுரிந்துள்ளார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தமிழராசியாக பல ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளவர் யார்? மறைமலை அடிகள். கொஸ்டின் நம்பர் 179 பாருங்கள், அறிஞர்களை பொறுத்துக. பி சுந்தரனார் பார்த்தீங்கன்னா தமிழ் திராவிட உணர்வு தோன்றி வளர்ப்பதற்கு தமிழ் மலர்ச்சிக்கு பங்கு செய்தவர். அப்போ 3, ராமலிங்கனார் இந்து சமய பழையவாத கேள்விக்குள்ளாக்கியவர். இப்போ 1, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசை குறித்து செய்வதோடு தமிழிசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். அப்போ 2, அடுத்து பாருங்கள், எம் சிங்காரவேலன் காலனிகளின் சக்திகளை எதிர்த்து பொதுமுடைமைவாதத்தை சமத்துவத்தையும் வளர்த்தார். அப்போ 4, அடுத்தது பரிதிமாற் கலைஞர் 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என வாதிட்டவர். அப்போ 5. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4, 5. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 180. கொஸ்டின் நம்பர் 180 பாருங்கள், தமிழ் சொற்களுக்குள் புகுத்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் நீலாம்பிகை அம்மையார். அடுத்து பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சி நடத்திய மொழிகள் பாருங்கள். தமிழ் பார்த்தீங்கன்னா திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினாங்க. அப்போ 2, ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ். அப்போ 1, தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரகாசா. 3, தமிழ் பத்திரிகை திராவிடன், ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸு, தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரகாசிகா. அப்போ ஆன்சர் 2, 1, 3. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 182. சுயமரியாதை இயக்கத்தின் அதிபூர்வ செய்தித்தாள். சுயராஜ்ய இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. 1925 குடியரசு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 183. நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டம் தான் முதலாக தேர்தல் அரசியலுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. 1921 தான் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. சரி.
இந்த தீர்மானம் பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதால் 1926இல் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. அது பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. ஈ.வே. ரா அவர்களின் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட காரணமாக இருந்த வைக்கம் அமைந்துள்ள இடம் திருவாங்கூர் சமஸ்தான ஒரு சுதேசி அரசு. எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 185. பொறுத்துக. திராவிட இல்லம் யாருன்னா நடத்தினவர் நடேசனார் 4, தொழிலாளர் அப்படிங்கிறது சிங்காரவேலன் 3, தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் 1, ஜீவித சரித சருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் அப்போ 2, ஆன்சரு 4, 3, 1, 2. ஆன்சர் சி. அடுத்து 186. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மறைமலை அடிகளினுடைய இயற்பெயர் வேதாச்சலம்னு சொல்கிறாங்க. சரி, வேதாச்சலம் சரி. அடுத்து பாருங்க, பரிதிமாற் கலைஞனுடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. சரி. அடுத்தது அறிவுக்கடல் என்ற பத்திரிகை முன்பு இருந்த பெயர் ஞான சகாரம். இதை மாற்றியவர் மறைமலை அடிகள். சரி. அடுத்தது சமரச சன்மார்க்க சங்கம் என்ற வடமொழியை பற்றி பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றியவர் திருவிக்கா. இது தப்பு. அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரி. ஆன்சர் ஏ. அதை பார்த்தீங்கன்னா சமரச சன்மார்க்க சங்கம் என்ற வடமொழி சொல்லை பொதுநிலையாக மாற்றியவர் யாருன்னா மறைமலை அடிகள். இங்கே பாரு திருவிக்கான்னு கொடுத்துருக்கு. மறைமலை அடிகள் தான் இந்த இதுக்கு 4வதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 187. 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் சி. நடேசனார் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ 3, 1937-39 இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937-39 இந்தி எதிர்ப்பு போராட்டம். அடுத்து பாருங்கள், 1944 நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிட கழகம் அதாவது தீக்க என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 2, அடுத்து பாருங்கள், 1918 இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. அப்போ 4, அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 188. 1924 பணியாளர் தேர்வாணைய வாரியம் நீதி கட்சி அமைத்தது. சரி. இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. சரி. அதாவது பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். இந்திய அரசு கணக்கு தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு உறுப்பு 118 தான் கணக்கு தணிக்கையாளர் பற்றி கூடும் ஆர்டிக்கல். இந்தியாவின் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி படைக்கப்பட்ட சாதனை டேஸ் என அழைக்கப்படுகிறது. தங்க பசுமை புரட்சி. கொஸ்டின் நம்பர் 191. வாகாபி இயக்கத்தின் தலைவர் சயீது அகமது. ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத்தின் தலைவராக இருக்கும் காலம் அவசர நிலை காலங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 192. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெள்ளசலி பிரபு. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? வெள்ளசலி பிரபு. 194. எல்லை வேளாண்மை துறையானது இந்திய மத்திய அமைச்சரவால் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. கொஸ்டின் நம்பர் 195. குழுக்களுடன் தொடர்பானது LW சிங்வி. ஓகேங்களா? பஞ்சாயத்து நிறுவனங்களின் புத்துணர்வு. இப்போ 4, CVK ராவ் கிராமப்புற மேம்பாட்டத்திற்கான நிர்வாகம் ஏற்படுத்துதல். இப்போ 1, பல்வந்தராய் கமிட்டி சமூக அபிவிருத்தி திட்டம். 2, அசோக் மேத்ரா கமிட்டி புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் முறையை வலுப்படுத்துதல். இப்போ 3, ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் பி. 96. இந்தியாவில் முதலாக இனவாரியாக தனி பிரதித்துவம் அறிமுகப்படுத்திய சட்டம் இந்திய அரசு சட்டம் 1909. அடுத்து 197வது கொஸ்டின். இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது. இந்தியாவில் மறைமுக வேளாண்மை அதிகமாக காணப்படுவது வேளாண்மை துறை. ஜமீன்தார் முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் என்ன முறை? ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் காரன்வாலிஸ் பிரபு. 199. காம்ரட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் மௌலான்
முகமது அலி. மௌலான் முகமது அலி. அடுத்த கொஷின் நம்பர் 200. கொஷின் நம்பர் 200. ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? தி இந்தியா. இத்துடன் பார்த்தீங்கன்னா 10th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி 200 கொஷின் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.